கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதுல வந்திருக்கிறதான உங்களுக்கும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வேத தியானமாக ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்ததான அந்த காலை பொழுதுல நம்மளோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் பலவிதமான கஷ்டங்களோடு, நெருக்கங்களோடு, கண்ணீரோடு, சோதனையோடு, விடைபெறாத கேள்விகளோடு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் என்று திகைச்சு போய் இருக்கதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க, அப்பொழுது அது கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் பொதுவாக ஆண்டவர் வேத வசனம் நிறைய சொல்லு, நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தருக்கப்படும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்றாரு. 2 பேரை 3 பேரை நாமத்தினால நீங்க கேட்டா அது உங்களுக்கு தருவேன், நான் உங்கள் நடுவே வருவேன்னு சொல்லியிருக்காரு. எதை கேட்டாலும் தருவேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேத வசனம் சொல்லவே சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்கும், எல்லா மதத்தினருக்கும் பிடிக்கும். நீங்கன்னா சர்ச்சை போய் பார்த்தீங்க, நீங்க போகும்போது வரும்போது சர்ச்சில் இருக்கலாம், அதுல அநேகர் அப்படியே ஒரு சிலுவை போட்டுக்கிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ் பார்த்தா ஒரு சிலுவை போடுவாங்க. இப்படி நிறைய காரியத்துக்கு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி தான், அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, உலக ஜனங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் விசுவாசிங்க, நான் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்க விசுவாசிங்க. நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க சொன்னா படிச்சு பார்த்தா தெரியும். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீ சொன்னாலும் அது என்ன செய்யும்? அது நடக்கும். பெரிய மலையா இருக்குது, பர்வதமா இருக்குது, எருக கோட்டமா இருக்குது, நம்மளால இது அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில நமக்கு இது வழி திறக்காது என்றதான ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளுண்டு போ, மலை 2ஆய் விலகுவதாக என்று நீங்க சொல்லும் போது, ஜபத்துல கேட்கும் போது அந்த தடைகள் உங்களுக்கு விலகி போகும். அததான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார், கண்டிப்பா எனக்கு கொடுப்பார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்துக்கு பெரிய முன் உதாரணமா இருந்தார். அல்லேலூயா. முன் உதாரணமா இருந்தார். அவர் வழக்கமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுது, அவங்களுடைய சீஷர்களை கூட்டி போய் அவங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நீங்க 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும்னு அவர் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, நீங்க லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. அல்லேலூயா. அவருடைய வேர்வை ஜெபம் பண்ணும்போது அதிக ஊக்கத்தோடு நல்லா அவருடைய ஜெபம் பண்ணும்போது வேர்வையில இருந்து என்னவா இருந்துச்சு? ரத்தமாய் வந்தது. அல்லேலூயா. அப்ப அவரு பாருங்க எவ்வளவு பவரா ஜெபிச்சிருக்காரு பாருங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே ஏசப்பா செய்யுங்க, அப்படி ஒரு ரேஸ் அப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கு.
ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே டபக்குன்னு அப்படி கீழே விழும் தலை. அதுக்கப்புறம் சரி அப்படியே ஒரு இழுவை வரும், ஏசப்பா செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு இழுவையில தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? ஊக்கத்தோடு முழு பலத்தோடு ஜெபம் பண்ணாராம். ரத்த வலிய வந்துச்சாங்க, அந்த நரம்பு வெடிச்சுதான், நரம்பு வெடிச்சது. இந்த சண்டையில சொல்லுவாங்க தெரியுமா, நரம்பு புட்டைக்க நரம்பு வெடிக்க அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க தெரியுமா? சண்டைய சொல்லுவாங்க தெரியுமா? இவன் கோபம் பயங்கரமா நரம்பு வெடிக்கிற மாதிரி கோபப்படுறாங்க. அந்த மாதிரி ஜெபிச்சாருன்னு சொல்லு. சண்டையில போய் இதை மாதிரி அப்படின்னு நிக்க கூடாது, ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முன் உதாரணமா இருந்தார். அல்லேலூயா. அவர் ஜெபத்துல சோதிக்கப்பட்டு பாடுபட்டனால ஜெபத்துல சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபம் என்பது அவ்வளவு சீக்கிரமா நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் சாதாரணமா, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரிந்ததான ஒன்று ஜெபம் தான். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஜெபத்தை நீங்க ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல பல தடைகள் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உங்க இருதயமும் உங்க சிந்தனையும் ஜெபத்துல உட்கார விடாது அவ்வளவு சீக்கிரம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணோம். நம்ம சகோதரன் சாட்சி சொன்ன மாதிரி ஜெபத்துல உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு அப்படியே மைண்டை மாத்தி விடும். இப்படி பல சூழல் ஜெபிக்க போறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் ஜெபிச்சா பலு கிடைக்கும், ஜெயிக்கலான்னு. ஆனா அந்த ஜெபத்தை மட்டும் பண்ண விடாம பிசாசு தடுக்கும். நம்ம பலவிதமான ஜெபம் இருக்குங்க. கண்ணீரின் ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு, இரவு ஜெபம் இருக்கு, அதிகாலை ஜெபம் இருக்கு, இடைவிடாம ஆராதிக்கிற ஜெபம் இருக்கு, முழங்கால் ஜெபம் இருக்கு, அந்நிய பாஷை ஜெபம் இருக்கு, அக்கினி ஜெபம் இருக்கு, எல்லா விதத்திலும் ஜெபம் இருக்கு. நம்ம யூடியூப்ல கூட பிளேலிஸ்ட்ல போய் ஜெபிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60-65 வீடியோ இருக்கும். அதுல எல்லா விதமான ஜெபத்தையும் இருக்கும், அதுல நீங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறது பல வகைங்க. நீங்க எந்த ஜெபத்தை நீங்க எடுத்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இது மாத்திரமல்ல, அநேகர் கேட்கிற கேள்வி, நான் ஜெபிக்கிறேங்க ஆனா பதில் எனக்கு வர மாட்டேங்குங்க, பதிலே பேச மாட்டேங்காரு ஆண்டவர், பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டே அவங்க திரும்ப அங்கலாய்ப்புல நிறைய இருக்காங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்ட கேள்விகள் உண்டு. உண்மையிலேயே ஜெபிச்சுறவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, அந்த இடத்துல போய் வாங்குறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரசாங்கம் ஒரு ரேஷன் கடையில போய் அரிசி, பருப்பு, ஆயில் எல்லா ஆகாரத்தையும் கொடுப்பதற்கு மாதம் கொடுப்பதற்கு கொடுத்துருவாங்க. எங்க கொடுப்பாங்க? ரேஷன் கடையில. நீங்க என்ன செய்யணும்? போய் ரேகை வச்சு போய் வாங்கணும். எங்க போனோம்? அங்க வாங்கணும், அங்க போனோம். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அரசாங்கம் ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் அரிசி நீ கொடுக்கல, பருப்பு கொடுக்கலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தோம்னா அது கிடைக்காது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க அந்த பதில் கொடுக்கிற இடத்துக்கு போய் நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 90% பதில் வேதம் வாசிக்கிறது தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த ஜபமா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஜபமா இருக்கலாம், அந்த ஜபத்துக்கு வேதம் 90% வேதத்தை படிச்சா கண்டிப்பா பதில் கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கும்பா உனக்கு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு காத்திரு, கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் பொறு, இதை விடு, இதை விடாத, இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் தெளிவா உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். 90% நீங்க என்ன செய்யலாம், தாராளமா வேதத்துல நீங்க படிச்சு பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மீதி 10% தான் சொப்பனம் மூலியமாக ஆண்டவர் பேசுவார். சொப்பனம் மூலியமா, ஆண்டவரே
அன்னைக்கு நைட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொப்பன மூலியமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசுவார். ஜபத்திலேயே எனக்கு பதில் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணும்போதே எனக்கு பதில் கொடுங்கன்னு சொன்னா, ஒரு சிலருக்கு தரிசனங்கள் ஜபத்திலேயே தரிசனங்கள் மூலியமாக ஆண்டவர் கொடுப்பார். வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் மூலியமா ஆண்டவர் கொடுப்பாரு. செய்திகள் மூலமா ஆண்டவர் கொடுப்பாரு. இப்படி தீர்க்க தரிசனங்கள் மூலியமா ஆண்டவர் கொடுப்பாரு. இது எல்லாம் இப்படியெல்லாம் ஆண்டவருடைய பதில் நம்ம வாங்கிக்கலாம். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் கொடுப்பாரு. நேரடியா வந்து ஆவியா இருக்கிற தேவன் நேரடியா வந்து இதான் உனக்கு இப்படி 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 இப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆவியானவர் உணர்த்துவார். அதன்படி நம்ம செயல்பட கத்துக்கணும். அவர் சத்தம் பேசுறதுக்கு அவருக்கு நீங்க அமைதியா இருந்து அவர் சத்தத்தை கேட்கிற இடத்துல நீங்க இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க காது அநேகருடைய வாய்க்கிட்ட போய் நிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாய்கிட்ட போய் உங்க காதை வைக்கிறீங்க. அதனால நிறைய சத்தங்கள் உனக்கு நிறைய போனனால ஆண்டவருடைய சத்தம் என்னன்னே கண்டுபிடிக்க தெரிய முடியல. அல்லேலூயா. உங்க காது ஆண்டவர் வாய் கிட்ட போய் நிக்கணும். ஆண்டவர் பேசணும். ஆண்டவரே நீங்க பேசணும், இன்னைக்கு எப்படியும் பேசணும், எப்படியாவது எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது செய்யும் போது தேவன் பேசுவார், உங்க காதுல பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உனக்கு குறிப்பிட்ட வசனம், இதுதான் அப்படி என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆனா நீங்க அநேகர் என்ன செய்யறோம்னா அநேக வெளி சத்தங்களை நம்ம காதுக்குள்ள கேட்டு 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 அதுக்குள்ள வச்சதுனால ஆண்டவர் சத்தம் எப்படி இருக்கு, உலக சத்தம் எனக்கு, மற்ற மனிதர்கள் சத்தம் என்ன இருக்குன்னு நமக்குனால என்ன செய்ய முடியல, புரிய மாட்டேங்கனாலதான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல. ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தேன், நான் பாஸ்டர் இருந்து பார்த்தேன், ஒண்ணுமே எனக்கு பதிலே கிடைக்கல. பதில் கொடுக்கிற இடத்துக்கு நீங்க வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். நான் அடிக்கடி என்கிட்ட கேட்கறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, பிரச்சனையே இல்லை, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா 2 மணி நேரத்துக்கு நீங்க என்ன ஜெபிச்சிங்களோ அந்த பதிலை நீங்க வேணும்னா ஒரு 2 மணி நேரம் நீங்க பைபிள் படிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 5 வகையான ஜெபத்தை ஆண்டவர் தருகிறார். 5 வகையான ஜெபத்தை நம்ம தருகிறார். அந்த 5 வகையான ஜெபத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 வகையான ஜெபமும் ரொம்ப வல்லமையான ஜெபம். ஆண்டவர் அதுக்கு எப்படி பிரத்யேகமாய் ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. நம்ம இந்த எலியாவை குறிச்சதான ஒரு ஜெபத்தினுடைய சாராம்சத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜெபித்த ஒரு மனிதர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ஜெபித்து பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதர். அவர் பாருங்க, அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்த போதும் அவர் என்ன செஞ்சாராம், கருத்தாய் ஜெபம் பண்ணாராம். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாராம். மழை பெய்யாம இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம யாராவது அப்படி ஜெபம் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது அப்படி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம யாராவது அப்படி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே இந்த தேசத்துல மழை பெய்யாதீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணோமா? அப்படி யாராவது ஜெபம் பண்ணோமா? ஒரு காலமும் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ஆனா எலியா அப்படி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா என்றதான ஒரு தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு முன்பதாக, அந்த ராஜாக்கு முன்பதாக சொல்லுகிறான், இந்த வருஷம் உங்களுக்கு
பனி இருக்காது, மழை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நடந்துச்சா அப்படின்னா நடந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பனி மழை பெய்தது, ஒரு செழிப்பு வருது, மழை வருது, தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அது பாகால் தெய்வத்திலிருந்து தான் வருது என்று இஸ்ரவேல் ஜனங்களே நம்பினார்கள். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஜபம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஜபத்தை ஆண்டவர் அந்த காலத்துல அவன் எலியா ஜெபம் பண்ணா. அதே மாதிரி மழை பெய்யாதபடிக்கு அதை நிப்பாட்டினான். அல்லேலூயா. இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு ஜபமா இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்படி மழை பெய்யாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணினாரோ, அதே மாதிரி நாமளும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சிட்சித்து ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது சிட்சித்தாவது அடித்தாவது அவங்கள ரட்சியும் ஆண்டவரே, பல்லவத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா சாட்சிகளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நான் பயங்கரமான குடி பழக்கத்துல இருக்கும் போது பாஸ்டர்மா கடைசி ஜெபத்தை இது ஏறெடுத்தாங்களாம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவரை அடிச்சாவது கொண்டு வாங்க அப்படின்னாரு. அல்லேலூயா, அடிச்சாவது கொண்டு வாங்க, எப்படியாவது பல்லவத்துக்கு இவர் வரணும் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் ஜெபம் பண்ணாங்களாம். உண்மையிலே அடி விழுந்துச்சு, எனக்கு உண்மையிலே அடி விழுந்தது. ஒரு வருஷம் படுத்த படுக்கையா இருந்தேன். ஆனா அதே சமயம் பெரிதான ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அன்றைக்கு மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபித்தது போல ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும்னா, எப்படியாவது பரவாயில்ல ஆண்டவரே, எப்படியாவது ரட்சிங்க. யோபு புஸ்தகம் அழகா சொல்லுது. யோபு 5ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சிற்றை எதுவா இருக்கும்னா மட்டாய் தண்டிக்கும். அல்லேலூயா, நம்ம மனம் திரும்பதுக்கு ஏதுவாக அது சிற்றையாய் காணப்படும். நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் ஒரு தட்டு தட்டினார்னா அந்த தட்டுதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டெப்புக்கு மேல ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க சொல்லி பாக்கீங்க அப்படின்னா, நீங்க அடித்தாவது சிற்றை கொடுத்தாவது ரட்சிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். எலியா அப்படித்தான் சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா, இந்த மழை பெய்வது, இந்த பனி பெய்வது பாகால் தெய்வம் தான் சொல்லி இவங்க உணர்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நீர் தான் மெய்யான தேவன் என்று அவங்க அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத மனிதர்கள் நிறைய பேரு சிந்தனை கோட்டைகள இருப்பாங்க. நிறைய பேர் மனிதர்கள், அரசியல் தலைவர்கள் தான் எங்களுக்கு உயிரே அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் சினிமா நடிகை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிம்பாங்க. சில பேர் விக்கிரகத்தை வழிபட்டு அதுதான் எங்களுக்கு தெய்வம் அப்படிம்பாங்க. சில பேர் எந்த தெய்வமே கிடையாதுங்க, எனக்கு சொந்த அறிவு இருக்குங்க, நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அழித்து போட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று காண்பிக்கும்படியாக தான் இந்த ரட்சிப்பு நடைபெறணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எலியா எதுக்காக ஜெபம் பண்ணார்னா, இதற்காக தான் ஜெபம் பண்ணாரு. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் தான் மெய்யான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் தான் என்பதை அறியும்படியாக அவங்க நினைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் ஜெபம் பண்ணார். அதை
காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ரட்சிப்புக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் பொதுவாக எல்லா மனிதரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். சொப்பனம் மூலியமா பேசுவாரு, தரிசனம் மூலியமாக பேசுவாரு, மனுஷர் மூலியமா பேசுவாரு. பயமுறுத்தி தெரியுமா பயமுறுத்திலாம் ஆண்டவர் ரட்சிப்புல கொண்டாந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தரிசனம் மூலியமாக இங்க இருக்க ஜோசப்பு அப்படியே பிரத்யேகமா இயேசு கிறிஸ்து அப்படியே காட்சி அளித்தார். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் காட்சி கொடுத்து தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் கொண்டு வருவாரு. அது மாத்திரமல்ல, அடித்தும் கொண்டாரு. என்னை போன்றவர்களே ஆண்டவர் பக்கம் வரமாட்டேன்னு தள்ளி போயிட்டு இருக்கவங்களை அடிச்சாரு. என்ன செய்வாரு? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க ரட்சிப்பு முக்கியம் பிரியமானவர்களே. ஆத்தும மீட்பு முக்கியம். நீங்க உங்க பாசத்துல ஐயோ எங்க கணவர்லாம் தொடரக்கூடாது, ஆண்டவரு தொற்றவே கூடாதுன்னு மட்டும் ஜெபம் பண்ணிடுறாங்க. எப்படியாவது தொட்டா கூட பரவாயில்ல, அவர் ரட்சிக்க பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் பெரிய காத்தாண்ட செய்வார். அவர் அடிக்கிற அடியில அவர் அப்படியே காயம் இருந்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. அவர் காயத்தை ஆற்றுகிற தேவன். அவருடைய கை அணைத்து கொண்டு இருக்கும், அன்பு செலுத்தும், இரக்கம் பாராட்டும், மனதுருக்கத்தை செய்யும், பாவ மன்னிப்பை செய்யும், எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்க சிச்சை கொடுத்தாவது ஜெபிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வருடத்தில் தானே உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பலிக்க செய்வார். உங்களையும் உங்க குடும்பத்திலும் சபையிலும் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இருக்காது இல்லைங்கிறதான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இரண்டாவதாக ஒரு ஜெபம் எடுப்பார். அதே 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22 படிக்க பார்ப்போம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த 3 வருஷம் மழை பெய்யாம இருந்துச்சுல, அந்த தேசத்துல ஆண்டவர் இவருக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக ஒரு விதவையை கொண்டாந்து ஆகாரம் கொடுக்கும்படியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அங்க இருக்கிறாரு. அந்த விதை வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அவன் திடீர்னு நோய்பட்டு என்ன செய்யறான், மறிச்சு போறான். அப்பதான் எலியாட்ட கொடுக்கும்போது எலியா என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது அந்த ஆத்மா என்ன செய்தது, திரும்ப உடலுக்குள் வந்தது, உயிர் பிழைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இது எப்படி தெரியுமா, ஒரு இடத்துல போட்டுக்க பாருங்க, அந்த 21ல அந்த பிள்ளைகள் மேல் 3 தரம் குப்புற விழுந்து அல்லேலூயா அவன் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய உயிர் தெழுதல் வல்லமை உங்களுக்கு வரணும்னு சொன்னா, ஒன்றுமில்லாத இடத்துல உயிர் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு செத்த சரீரங்கள் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா, அல்லது செத்த உறுப்புகள் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நேரம் ஜெபிக்கிறான், ஆண்டவர் பதில் கொடுக்கல. சரி, அப்போ நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் கொடுக்கணும் அப்படி ஓரம் கட்டி அவன் வைக்கல. அவன் சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஏன் இன்னைய வரைக்கும் 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்த எலியாவை இன்னைய வரைக்கும் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? அவன் சாதாரணமா விட மாட்டான். அவன் தொட்டா அதுல ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஜபத்தை விட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரா, அவன் திரும்ப 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 போராடி வெற்றி பெற்றான். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? போராடி வெற்றி பெற்றான். உயிர் தந்ததான வல்லமை இன்றைக்கும் கூட டாக்டர் சொன்னாருன்னு டாக்டர் தான் தெய்வம் நினைச்சிட்டு டாக்டர் சொல்லிட்டாருங்க, இனிமே நடக்காது, நான் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒப்பாரி கூப்பாடுகள், ஒரே கதை. ஐயோ டாக்டர் சொல்றார், டாக்டர் தான் தெய்வம்.
உங்களுக்கு டாக்டர் தான் தெய்வமா? இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. மனுஷனால கூடாததை செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவன் மனுஷன் என்ன செய்வான்? அவனுக்கு இருக்கிற அறிவுல, அவன் இருக்க டெக்னாலஜில ஒரு காரியத்தை பார்ப்பான். உடம்புல இது இருக்கப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். உடனே பதட்டப்படுது. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்க. அவன் தான் வேத வாக்கு. அப்புறம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்க இருக்கு? இயேசு ரத்தத்தினால தானே இருக்கு. அந்த ரத்தத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக ரத்தத்துல மரித்தார், எனக்கு இந்த நோய் குணமாகும், எனக்கு நோய் இந்த விடுதலை கிடைக்கும், இந்த கட்டுகள் உடைக்கப்படும், இந்த மரண கட்டுகள் எனக்கு உடைக்கப்படும் சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உயிர் தந்ததான வல்லமையை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அநேகர் பண்ணது மனுஷனால கூடாததுதான். மனுஷனால செய்ய முடிஞ்சாதான் நீங்க தான் உங்க சொத்து சோகம் காடாங்கிட எல்லாத்தையும் வாங்கி தான் நீங்க கொடுத்துருவீங்களே. அப்ப டாக்டர் கேட்டா உடனே தருவீங்க, சர்ச்சுக்குன்னு கேட்டா யாராவது தருவீங்களா? ஒரு டாக்டர் கேட்குங்க, ஒரு நோய் இருக்கு, நீங்க போய் டாக்டர் சொன்னாருன்னு சொல்லுங்க, அடுத்த செகண்ட்ல 1.5 லட்சம் 2 லட்சம்னாலும் புரட்டி கையில் கொடுத்துறீங்க. சர்ச்சை கொடுப்பீங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க. உள்ள கொடுப்பீங்களா சொல்லுங்க? இல்ல ஆண்டவர் கொடுப்பீங்க, சர்ச்சுக்குன்னே வேண்டாம், ஆண்டவருக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? ஆண்டவர் குணமாக்கின உடனே கூட நன்றி சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், தெரியுமா? அது சொல்ல மாட்டாங்க. ஏன்ட்ட தெரியும், ஏன்ட்ட வரும், அந்த வாட்ஸ்அப்ல வரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணீங்க, குணமாயிடுச்சு, போன வருஷம் நீங்க சொன்னது எல்லாத்தையுமே குணமாயிடுச்சு, நன்றி, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க இப்போ ஒரு பிரச்சனை இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய என்ன எப்படி இருக்குன்னா, இப்ப பிரச்சனை இருக்கிற நேரத்தை தான் இயேசுவையும் தேடுறாங்க, ஊழியக்காரங்களையும் தேடுறாங்க. அவங்க நல்லா சுகமாகும் போது ஊழியக்காரங்களை மறந்தாச்சு, இயேசுவும் மறந்தாச்சு, அவங்க மாட்டு சுகம் அப்படி போயிட்டே இருக்காங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைன்னு வரும்போதுதான் தேட வேண்டியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த பிரச்சனையிலும் கூட டாக்டர் என்ன சொல்றானோ அதுதான் நான் வேத வாக்கு. அவன் தான் எல்லாமே. அவனுக்கு இருக்கிற அறிவுலாம் பெரிய அறிவுங்க. அவனுக்கு இருக்கு. ஆண்டவர்லாம் அனந்த ஞானம்லாம் கிடையவே கிடையாதுங்க, டாக்டர் சொல்லுதாங்க அப்படின்னு நம்புகிறதான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் குணமாகலை. இன்னைக்கு எலியா ஜெபம் பண்ணாரு, உயிர் தந்தான ஜெபம். அந்த உயிரை திரும்ப கொண்டு வர்றதுக்காக எப்பேற்பட்ட உயிர் உறுப்புல செத்து பண்ணாம பரவாயில்ல, டாக்டர் கைவிட்டாலும் தான், ஆனா உயிரடைய செய்ய முடியும். இயேசுவால முடியும், இயேசு ரத்தத்தால முடியும். அதைத்தான் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. எலியாவுடைய ஜெபம் போராடி ஜெபம் பண்ணார். அவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாது, போராடி ஜெபிக்கிறார். அதாவது உயிர் பெறுகிற வரைக்கும், ஜெயம் பெறுகிற வரைக்கும் அவர் போராடி ஜெபித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். 3வது 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39. அடுத்து ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் ஒரு அக்கினி ஜபத்தை ஏறெடுக்கிறார். இந்த எலியா ஒரு அக்கினி ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது எப்படின்னா, ஆண்டவர் யாரு, மற்ற விக்கிரகம் என்ன என்பதை ஒரு காண்பிக்கும்படியாக ஒரு அக்கினி ஜபம் ஏறெடுக்கிறார். பிரியமானவரே, அதுதான் 21ஆம் வசனம்.
அல்லேலூயா. இப்போ அநேக ஜனங்கள் இன்றைக்கு எலியாவை போல அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைஞ்சு இருக்கிறாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க கரெக்டா பார்த்து அந்த பண்டிகை போவாங்க, பலிபீடங்க ஒப்படைப்பாங்க, மற்ற காரியங்கள் செய்வாங்க. அங்கேயும் நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிடுவாங்க. ஆனா அவங்க கும்புறது இருதயத்தின் ஆழத்துல இருந்து கும்புறது யாரை கும்பிடுவாங்க? பாகால் தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளையாகிய அநேகர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லைன்னு நினைச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயிறதான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு தான், இந்த மாதிரி ஜனங்களுக்காக தான் அக்கினி ஜபம் ஏறெடுக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரன், ஒரு அக்கினியாய் ஒரு ஜபம் ஏறெடுத்தால், உண்மையான தேவன் யார் என்று நீங்கள் கேட்டு அக்கினியாய் ஜெபித்தால் கண்டிப்பா தேவன் உங்களுக்கு பிரத்யட்சமாய் நான் தான் தேவன் என்று இயேசு கிறிஸ்து அப்படி பிரத்யட்சமா உங்களுக்கு முன்பாக வருவார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த விக்கிரகங்கள் ஒன்று செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்க தேவன் தான் உண்மையான தெய்வம். அற்புதம் செய்வதற்கோ அடையாளம் செய்வதற்கோ எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் என்பதை புரியும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆனா ஜனங்களுடைய இறுதி என்ன செய்யும்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயுது. இறுதியம் அந்த பக்கம் இந்த பக்கம். ஒருவேளை அந்த தெய்வம் இருக்குமோ, நம்ம முன்னால தெய்வத்தை நம்ம கொஞ்சம் வேண்டிக் கொள்ளலாமோ அப்படின்னு சொல்லி நேற்றை கூட ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் கூட யோசித்தேன், பழைய தெய்வத்தை கும்பிட்டா கூட இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்துடலாமோன்னு யோசித்தேன். உங்கள் வீடியோ பார்த்த பிறகு வேண்டாம் அப்படிலாம் வேண்டான்னு நான் யோசித்தேன் அப்படின்னு அவங்க ஒரு இது மாதிரி சாட்சி மாதிரி அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய மனசுல இயேசு ஒருவரே அவர்தான் நம்மளை நடத்துகிற தேவன். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் அவர் தான் தருவாருங்கிறதான ஒரு எண்ணம் இல்லாம லேசா அந்த பக்கம் இந்த பக்கம் சாயிறதுனாலதான் இந்த பிரச்சனை. நான் மற்றவங்களை சொல்லல, கிறிஸ்தவ ஜனங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரன், நாங்க கூட ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரி முக்காடு போட்டிருக்கு. அந்த சகோதரி கிறிஸ்தவ சகோதரி தான். அந்த சகோதரி முக்காடு போட்டிருக்கு, ஆனா கையில விளக்குமாறு இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தை காணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது. என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க என்ன செய்யறாங்கன்னா இயேசுவும் வேணும் எனக்கு விநாயகரும் வேணும் என்று இவங்க வேண்டுதல் விண்ணப்பத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. எனக்கு ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை ரெண்டு எனக்கு வேணும், ரெண்டு கண்ணு உங்களுக்கு எப்படி கண்ணு இருக்கோ அதே மாதிரி எனக்கு அந்த கண்ணு வேணும்னு சொல்லி இவங்க, நீங்க சாதாரணமா நினைக்கங்க, சர்ச்சுக்கு வர்ற ஆளுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவங்க. நீங்க வெளியே யாருகிட்ட கேட்டாலும் அந்த சகோதரி போய் கேட்டானா எடுத்தோன்னு சொல்லணும், அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லு. நாங்க அந்த சகோதரி குறித்து 2-3 பேர்கிட்ட விசாரிச்சோம் எப்படி நல்லா சகோதரி அப்படின்னு சொல்லி சும்மா விசாரிச்சோம். கேட்டவங்க அத்தனை நல்லா ஜெபிப்பாங்க, அன்னிபாச வச்சிருக்காங்க, உரம் வச்சிருக்காங்க, நல்லா ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்றாங்க. உண்மைதான், ஜெபிக்கிறாங்க, உண்மைதான். எப்படி ஜெபிக்கிறாங்கிறதுதான் முக்கியம். எனக்கு பாதாள வேணும், இயேசு வேணும்னு ஜெபிக்கிறீங்களா அப்படிங்கறதுதான் முக்கியம். இன்னைக்கு இப்ப எலியா ஜெபம் பண்ணாரு, அக்கினியினால இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லி இறக்குங்கன்னு சொன்னாரு, இறக்கி காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம், உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? எனக்கு அப்படி ரேசா உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், ரேசா அந்த பக்கம் வேணும், இந்த பக்கம் வேணும். முக்கியமா செய்முறை செய்யும் போது மட்டும் எனக்கு அங்க போனோம், மற்ற நேரம் இங்க வரணும். கல்யாணம் ஆட்சிக்கு மட்டும் அங்கிட்டு போனோம், மற்ற நேரம் இயேசு வேணும். சாவுகள் எது வந்தாங்க கூட அங்க போயிடணும், மற்ற நேரம் இங்க இயேசு வரணும்.
அந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் மட்டும் உலகம் பக்கம் போயிடணும். உங்க வீட்டுல ஒரு சாவு இருக்கு, ஒரு நல்லது இருக்கு, கெட்டது இருக்குன்னா 3 வாரம் 4 வாரம் அந்த பக்கம் போயிடணும். அதுக்கப்புறம் ஏசுதான் ஏசுதான், எனக்கு எல்லாமே ஏசுதான். உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு, உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? எலியா அந்த இருதயத்தை பார்த்து தான் சொன்னார். எலியாட்ட வந்து நேரடியா வந்து யாரும் கும்பிடல, அவன் ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறான். தீர்க்கதரிசி இருந்ததுனால அது கொதிச்சு போறான். அதனாலதான் அவர் சவால் விட்டான். நீ பாலா தெய்வமானால் நீ அந்த அக்னி இறக்கு பார்ப்போம். 12 மணி நேரம் கத்தி பாகாலே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க படிச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல அவன் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். அக்னியா இறக்குங்கன்னு சொல்லி அக்னி இறங்கியது. உடனே ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய குடும்பத்துல நீங்க கூட ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருக்கலாம். உங்க குடும்பத்துல கூட அப்படி இருக்கலாம். நீங்க உங்களுக்கு சத்துருவாய் காணப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாதான் ஆண்டவர் இந்த நாள்ல நீ யார் தேவன் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. யார் உண்மையான தேவன் என்பதை இந்த நாட்கள்ல காண்பிப்பார். உங்க குடும்பத்துல காண்பிப்பார், உங்க தெருவுல காண்பிப்பார், சபையில காண்பிப்பார், உங்களுக்கு அறிமுகமான இடத்துல காண்பிப்பார். நீ உண்மையா ஆண்டவரை ஆராதித்தால் இவங்க உண்மையா ஆராதிக்கிற மக்கள் என்பதை காண்பிப்பார். நீங்க 2 பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. நீங்கள் அக்கினியாய் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்துல இந்த நாட்கள்ல நீரே தேவன், எனக்கு நீங்க தான் எனக்கு என்று நீங்க ஆண்டவர்கிட்ட உறுதியா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அக்கினினால வந்து இறங்கி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். யாக்கோபு 5:18 படிங்க. அல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அதாவது 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணினான். அப்பொழுது மறுபடியும் மழை பெய்தது. அல்லேலூயா. இப்ப நீங்க 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 இருந்து 44 வரைக்கும் படிங்க. நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். சிறிய மேகம் எழும்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். திரும்ப அந்த வல்லமையான ஜெபம் வருங்க. மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாரு. இப்போ மழை பெய்யும்படியாக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண பிறகும் கூட ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு நீ போய் பாருப்பா மழை தருதா அப்படிங்க. 7 தரம் போறாங்க. 7 தரத்தை போய் பாரு. இவருக்கு தெரியும், யாருக்கு? எலியாவுக்கு தெரியும் மழை கண்டிப்பா பெய்யும் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. ஆனா யாருக்கு விசுவாசிக்க முடியல? வேலைக்காருக்கு விசுவாசிக்க முடியல. திரும்ப வாராரு. இல்லையே மழை ஒண்ணும் மேகம் ஒண்ணும் தெரியலேன்னு வாராரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீ போய் 7 தடவை போய் பாரு, விசுவாசிக்க வேண்டும். பிரியமான சகோதரியே, நீங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. நீங்க 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம எதை கேட்டாலும் அதை அவற்றிலிருந்து நாம பெறப்போகிறோம். நம்ம ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறாரு, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டாரு, பதில் கொடுப்பாரு என்று விசுவாசம் இருந்தோம்னா கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஜெபம் பண்ணிட்டு
ஜெபம் பண்ணிட்டு இடையில நம்ம என்ன செய்றோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். முறுமுறுக்க அந்த வேலைக்காரன் கூட சொல்லலாம், ஏங்க ஒரு தடவை பார்த்தாச்சு 2 தடவை பார்த்தாச்சு, இல்லைங்க உங்களுக்கு பொழுதுனுக்கு இதே வேலைங்க, இன்னைக்கு இருக்க வேலைக்காரன்னா போயா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஊழியக்காரங்களே சொன்னா கூட, எப்பா தம்பி போய் பாருப்பா அப்படின்னா மேலைங்களையும் பார்ப்பான், உங்களுக்கு வேற வேலை கிடையாதுன்னு சொல்லிடுவான். இன்னைக்கு இருக்க உலகத்துல, அன்னைக்கு இருக்க உலகத்துல அவன் சொன்னதும் போய் பார்த்துட்டான். இன்னைக்கு இருக்க யோசிச்சு பாருங்க, விசுவாசிங்க பிள்ளைகள் 7 தடவை போய் சும்மா 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 போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா பார்ப்பீங்களா? உங்களுக்கு அந்த கீழ்ப்படுதல் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? அவருக்கு என்னங்க வேலை? அவருக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு வராரு. நம்மளாம் வளைய வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. மலை உச்சியில போய் பாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கதான சூழ்நிலைகள் அப்படி. இப்போ இந்த இடத்துல அவங்க போய் வந்து பாக்குறான். எவ்வளவு மனசுல பார்த்து எவ்வளவு போராட்டம் இருக்கும். என்னையா அது இல்லவே இல்லை அப்படின்னு விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, நீ போய் விசுவாசத்தோடு போ, விசுவாசத்தோடு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றது முக்கியமே கிடையாது. ஜெபிக்கலாம், யாரு வேணாலும் ஜெபிக்கலாம். ஊர் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா ஏசு குறிச்சு. ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்போ இந்த இடத்துல விசுவாசம். நீங்க இடையில என்னச்சது, முறுமுறுப்பு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட பாருங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு விதவைக்கு சொல்றாரு, சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரத்துல நியாயம் செய்வேன். அல்லேலூயா. சீக்கிரத்துல நியாயம் செய்வேன். கண்டிப்பா நான் நியாயம் செய்கிற தேவன், நீதி நியாயத்தை செய்கிற தேவன், கண்டிப்பா செய்வேன் நான் ஆண்டவர் சொல்றாரு. கண்டிப்பா சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்றது ஒரு இடம், அவர் நியாயம் பண்றது ஒரு இடம். இது 1 மணி நேரம், இது வேற இடம், வேற நேரம். இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, இன்னொரு நாள் ஏதோ ஒரு நாள்ல அவர் நியாயம் செய்ய போறாரு. இந்த கேப் இருக்கு பாருங்க, கேப் நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க விசுவாசம் இருக்கா அவங்ககிட்ட? அதை தான் ஆண்டவர் கேட்க. அந்த விசுவாசம் இருக்கா? இல்லையே. என்ன ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இவர் செஞ்சுக்கிட மாட்டாரு. நமக்கெல்லாம் டக்குன்னு செய்யற ஒரு குரூப் இருக்கு. லேச குறி கேட்க போனோமா, மை வச்சோமா, டகான்னு நமக்கு விவரம் தெரிஞ்சோமா, டகான்னு நம்ம அந்த வேலையை முடிச்சோமா, அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்புக்கு நமக்கு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க வேணா குறி கேட்காம போயிருக்கலாம், மை எடுக்க போகாம இருக்கலாம். ஆனா உங்க யோசனைகள் எப்படி இருக்குங்கிறதான் நான் சொல்றேன். உங்க யோசனைகள் எப்படி இருக்கு? உங்க யோசனை எப்படி இருக்கு? விசுவாசத்தோடு இருக்கீங்களா? நீங்க ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கும் இடைப்பட்ட நாட்கள்ல உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கணும். விசுவாசம் காண்பாரோ இருக்காரு. நான் அப்படி என்ன அர்த்தம்னா, நிறைய பேர்ட்ட அப்படி ஒரு விசுவாசம் இல்லை. நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்ல, நான் கொடுப்பேன் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டேன், சொன்ன பிறகும் கூட ஒரு விசுவாசம் என் மேல இல்லையேன்னு சொல்லி இயேசு ஆதங்கத்துல சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அன்னைக்கு எலியா பாருங்க, அந்த பையன் 7 தடவை போ, விசுவாசத்தோடு போ, கண்டிப்பா வந்தது. 7ஆவது தடவை போனா ஒரு சிறிய உள்ளங்கை அளவுல சிறிய மேகம் வந்தது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய மலையாய், பெரிய ஆசீர்வாதமாய் மாறிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்னு எனக்கு பதில் இல்லையேன்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம். நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 5வது ஒரு ஜெபம் பண்ணார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 படிங்க.
ம் ம் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்த போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கட்டளை இடுகிறார். பெரிய அற்புதத்தை எலியா வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரு. அற்புதம் செய்த பண்ணு ராணி எசபேல் அவ வந்து மிரட்டுறான். நாளைக்கு பாரு உன் தலை இருக்காது பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். எப்பேற்பட்ட மனிதனுக்கும் சோர்வுகள் வருது ஏற்கதான். சில வார்த்தை நிமித்தமா சோர்ந்து போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஜெபிக்கிற ஆளா இருந்தாங்கதான் சில வார்த்தை நிமித்தமா சோர்ந்து போயிடுவாங்க. குடும்பத்துல இருக்கிற வார்த்தைகளுக்குன்னா நொறுங்கி போயிடுவாங்க. சபையில் உள்ள வார்த்தைகள் கேள்விப்பட்டாங்கன்னா நொறுங்கி போயிடுவாங்க. எப்பேற்பட்ட மனிதர்கள் வந்தாலும் அந்த வார்த்தை கேட்கும்போது நொறுங்கி போயிடுவாங்க. எலியாவுக்கும் அதே மாதிரிதான். அவ வந்து உன் தலையை எடுத்துருவேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. துக்கமா போயிட்டு அவன் என்ன செய்யறான், வேண்டாம் இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், உம்முடைய சித்தம்லாம் எனக்கு செய்ய தேவையில்லை, நேரம் நான் போறேன், செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே என்னை எடுத்துக்காங்க, போதும் என் ஊழியம் போதும், விரக்தியில பேசுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நாமளும் நிறைய ஒரு நேரம் இல்லை, அவன் ஒரு நேரம் தான் சொன்னான். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு நேரம் தான் சொன்னான். தினம் நம்ம செத்துலான்னு நினைக்க. ஆமா, அந்த பூமியில வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம், அவ்வளவு நெருக்கங்கள் கண்ணீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த வார்த்தையை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அன்னைக்கு வந்து எலியா உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு வேலையை சொல்ல ஆண்டவர் பார்த்தார், அப்படித்தானே எடுக்கணும், வா எடுத்துருவோம்னு சொல்லி உயிரோடு எடுத்துட்டு போயிட்டார். எப்படி உயிரோடு எடுத்துட்டு போயிட்டார். அவன் இந்த பூமியில மறிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் வருவான். எப்போ வருவான்னா வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இவங்கதான் ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு எடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவங்க எப்போ வருவாங்கன்னா ஒவ்வொருத்தர காலத்துல வருவாங்க. ஒவ்வொருத்தர காலத்துல அவங்க வருவாங்க. நம்ம வருகைக்கு நம்ம போயிடுவோம். ஒவ்வொருத்தர காலத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இந்த எலியா அவன் கேட்டது என்னது, உயிரை எடுத்துக்காங்க அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு எடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. சில நேரம் கூட நம்மளும் அப்படிதான் கேட்போம். நிறைய தடவை செத்துலான் இருக்கேன், ஆண்டவர் அப்படிலாம் எடுக்க மாட்டாரு. அப்படிலாம் எடுத்திருந்தா எத்தனை தடவை எடுத்திருக்கணும், உங்களையும் என்னையும் எடுக்கவே மாட்டாரு. அதனாலதான் ஆவியானவர் இருக்காரு பாருங்க. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் நம்ம வேண்டிக் கொள்றபடி இன்னதென்று அறியாம இருக்கனாலதான் நம்ம வாய் ரொம்ப ஓட்ட வாய். என்ன பேச மாட்டோம். இன்னைக்கு அவன் எதிரி, அவனை அழிக்கணும் அப்படின்போ நம்ம இருதயத்துல. நாளைக்கு அவங்க 2 நிமிஷம் நம்மகிட்ட பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஏங்க அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அண்ணே ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்ட்டு வரும். இன்றைக்கு நம்ம எதிரின்னு நினைப்போம், நாளைக்கு பேசினா உடனே ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம பேசிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நம்ம என்ன பேசணும், என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபத்தை எடிட் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன ஜெபிக்கணும், என்ன பண்ணணும், எதை செய்யணும், நம்ம வந்து சும்மா என்னத்தையாவது கண்ட மணிக்கு அடிச்சுட்டு கிடப்போம்.
ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து மிக சரியாக எந்த வார்த்தைய எந்த நேரத்துல கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ கையில கொடுக்கணும் அப்படி என்பதை அறிந்திருந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். சோர்வா இருக்கும் போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே செத்துடலாம். எத்தனையோ தடவை நம்ம செத்துடலாம்னு நினைச்சா கூட சாக முடியாதுங்க. அப்படிலாம் முடியாது. ஆண்டவர் சித்தத்தின்படியே நடக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டயத்துலதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அது வரைக்கும் இந்த பூமியில நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா பாடுகளோடு கூட பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தம் தான் நடக்கும். அதனால உங்க வாயில இருந்து ஜெப, நீங்க தெரிந்தோ தெரியாமலோ இதுவரைக்கும் நீங்க அப்படி ஜெபம் பண்ணியிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா. இப்படியே நீங்க ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு எதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் விடணும், எந்த வார்த்தையை கொண்டு போய் வைக்கக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்துகிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுடைய பாதைகள், இந்த பாதை இப்படி போ இதை செய் என்று நம்ம சாட்சியில கேட்கிறோம் இல்லையா? சாட்சியில சொல்றது எல்லா காரியமும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நம்மளை ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நடத்துகிறார். அதனால உங்களுடைய பலகீனத்துல அவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ளவரே, சோதரிக்கிறோமையா, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நீங்க விசுவாசிங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க என்று நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே துதிக்கிறோமையா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. நாங்க ஜபிக்க போது ஆண்டவரே அந்த ஜபத்துக்கு பதில் வேத வாசிக்கும் போது நாங்கள் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம். நாங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் நாங்கள் வேத வாசிக்கும் போது பதில் கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் வேதம் வாசிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிற 5 வகையான ஜபத்தை நீ பொறுப்படுத்தீர். ஆண்டவரே துதிக்கிறோம். 5 வகையான ஜபத்தை நீர் சொன்னீர். ஆண்டவரே துதிக்கிறோமையா. ரட்சிப்புக்கு ஏதுவான ஜபத்தை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே துதிக்கிறோமையா. வறட்சியான இடத்துல கூட ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு ஜபத்தை நீ எப்படி ஏறெடுக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களை எப்படி ஏறெடுக்கணும் என்று சொன்னதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே செத்து போனதான ஒரு மனிதனை ஆண்டவரே உயிர்த்தெழுதான ஜபத்தை நீ கொடுத்தீர். ஆண்டவரே செத்து போன உறுப்புகளே, செத்து போன எண்ணங்களே, இருதயத்தில் எல்லாவற்றையும் மாற்றி உயிர்த்தெழ செய்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவன் யார் என்பதை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு அக்கினி ஜபத்தை நீர் செய்தீர். ஆண்டவரே துதிக்கிறோமையா. அக்கினி ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்க நீர் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்குமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க நீர் உதவி செய்தீரே. நன்றி சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறது என்ன காரியம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்த போதிலும் ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே எங்க ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து வழிநடத்துமாறு வேண்டுகிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.